வணக்கம். இது ஜாதகம் A to Z. நாம் வாழும் இந்த நிலம், நம் உடல், நாம் சேர்க்கும் சொத்து, இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது பிருத்வி எனப்படும் மண் தத்துவம். பஞ்சபூத தலங்களில் நிலத்தை குறிக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தின் ரகசியங்கள் என்ன? பார்வதி தேவி மணலால் செய்த லிங்கம் வெள்ளத்தில் கரையாமல் போனது எப்படி? உங்கள் ஜாதகத்தில் சொந்த வீடு அமையவும், ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில்துறையில் ஜெயிக்கவும் இந்த தலம் எப்படி உதவுகிறது? இன்று நாம் பார்க்கப் போவது காஞ்சிபுரம் நிலத்தின் ரகசியங்களும் ஜோதிட தீர்வுகளும். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர். ஆழமான தகவல்கள். 1. பெயர் காரணம். ஏகாம்பரம். ஏக் என்றால் ஒன்று, ஆம்பரம் என்றால் மாமரம். ஒரே ஒரு மாமரத்தின் அடியில் ஈசன் எழுந்தருளியதால் ஏகாம்பரநாதர் என்று பெயர். இக்கோயில் ஏறத்தாழ 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான தலம். 2. மணல் லிங்கத்தின் ரகசியம். புராணக்கதை. பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் செய்தபோது சிவன் அவரை சோதிக்க கங்கையை பெருக்கெடுத்து வர செய்தார். மணலால் தான் செய்த லிங்கம் கரைந்துவிடுமோ என்று பயந்த அன்னை அந்த லிங்கத்தை தழுவிக்கொண்டார். ஆலிங்கனம். அதிசயம். இன்றும் இங்குள்ள மூலவர் மண் லிங்கம்தான். இதற்கு அபிஷேகம் கிடையாது, புனுகுச் சட்டம் மட்டுமே சாத்தப்படும். மணலால் ஆன லிங்கம் இத்தனை நூற்றாண்டுகளாக கரையாமல் இருப்பது ஒரு ஆன்மீக அதிசயம். 3. 3500 ஆண்டு பழமையான மாமரம். இங்குள்ள தலவிருட்சமான மாமரம் 4 கிளைகளை கொண்டது. இவை 4 வேதங்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 4 கிளைகளிலும் காய்க்கும் பழங்கள் 4 வெவ்வேறு சுவைகளை கொண்டது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். 4. ஜாதக ரீதியான தீர்வுகள். சொத்து மற்றும் நிலம். ஜாதகத்தில் செவ்வாய் நிலத்திற்கு அதிபதி மற்றும் 4ஆம் இடம் பலவீனமாக இருப்பவர்கள், சொந்த வீடு கனவு நிறைவேறாதவர்கள் இங்கு வந்து வழிபடலாம். இது நிலம் சார்ந்த தடைகளை நீக்கும். புதன் தசை. காஞ்சிபுரம் புதன் பகவானுக்குரிய தலம். கல்வியில் சிறக்கவும், வணிகத்தில் பிசினஸில் வெற்றி பெறவும் ஏகாம்பரநாதர் வழிபாடு மிக முக்கியம். திருமண பொருத்தம். பார்வதி தேவி இறைவனை தழுவி மனம் புரிந்த தலம் என்பதால் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் இங்கு வந்து வழிபட்டால் மீண்டும் இணைவார்கள் என்பது நம்பிக்கை. நிலம் ததும்பும் காஞ்சிபுரத்தின் சிறப்புகளை பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்து பிரச்சினைகள் தீர ஏகாம்பரநாதரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அடுத்த பதிவில் எப்போதும் நீருக்கடியில் இருக்கும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் நீர்த்தலம் ரகசியங்களோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காம ஜாதகம் A to Z சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. வணக்கம். இது ஜாதகம் A to Z. பஞ்சபூதங்களில் 2வது பூதம் அப்பு எனப்படும் நீர். நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். கருவறையில் சிவலிங்கத்தை சுற்றி எப்போதும் நீர் சுரந்து கொண்டே இருக்கும் ஒரு அதிசய தலம் எது தெரியுமா? அதுதான் திருவானைக்காவல். ஒரு சிலந்திக்கும் யானைக்கும் இடையில் நடந்த அந்த போர் என்ன? ஜாதகத்தில் மன அழுத்தத்தாலும் சந்திர தோஷத்தாலும் அவதிப்படுபவர்களுக்கு இந்த தலம் எப்படி மறந்தாகிறது? இன்று நாம் பார்க்கப் போவது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் மற்றும் நீரின் ரகசியங்கள். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர். ஆழமான தகவல்கள். 1. பெயர் காரணம். திரு ஆனை காவல். யானை, ஆனை வழிபட்ட காடு காவல் என்பதால் இது திருவானைக்காவல் என்று அழைக்கப்படுகிறது. ஜம்புகேஸ்வரர் என்ற பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதையுண்டு. ஜம்பு என்றால் நாவல் மரம். ஜம்பு முனிவர் சிவனை வேண்டி நாவல் பழத்தை வழங்க அதை உண்ட ஈசன் அவர் தலையிலேயே நாவல் மரமாக முளைத்து அருள்பாலித்தார். 2. யானை மற்றும் சிலந்தி. இங்கு ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் போட்டி போட்டுக்கொண்டு சிவனை வழிபட்டன. சிலந்தி ஈசன் மீது இலைகள் விழாமல் இருக்க வலை பின்னியது. யானை அந்த வலை அழுக்காக இருப்பதாக நினைத்து தண்ணீரை தெளித்து அதை அழித்தது. இந்த மோதலில் இருவரும் அடிந்தன. சிலந்தி அதன் பக்திக்காக அடுத்த பிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற மன்னனாக பிறந்து யானை புக முடியாதபடி மாடக் கோயில்களை, யானை நுழைய முடியாத சிறிய வாசல் கொண்ட கோயில்களை கட்டியது. 3. நீர் தத்துவத்தின் அதிசயம். இந்த கோயிலின் மூலவர் லிங்கம் அப்புலிங்கம். தரைமட்டத்திற்கு கீழே கருவறை அமைந்துள்ளது. அதிசயம் என்னவென்றால் கருவறையில் ஊற்று நீர் எப்போதும் கசிந்து கொண்டே இருக்கும். எத்தனை முறை தண்ணீரை வெளியேற்றினாலும் நீர் மீண்டும் மீண்டும் சுரக்கும். இது இறைவனே நீர் வடிவில் இருக்கிறார் என்பதற்கு சான்று. 4. ஜாதக ரீதியான தீர்வுகள். சந்திரதோஷம். ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருப்பவர்கள், மனக்குழப்பம் அல்லது மன அழுத்தம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட வேண்டும். நீர் சந்திரனின் காரகம் என்பதால் இத்தல வழிபாடு மனத்தெளிவை தரும். அகிலாண்டேஸ்வரி அம்மன். இங்குள்ள அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஆதிசங்கரர் இங்கு வந்து அம்மனின் உக்கிரத்தை தணிக்க தாடங்கம் தோடு அணிவித்தார்.
திருமண தடையுள்ள பெண்கள் இங்கு அம்மனை வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும். கல்வி. சரஸ்வதி தேவி இத்தலத்தில் தவம் செய்து ஞானம் பெற்றதாக ஐதீகம். எனவே மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த பிரார்த்தனை தலம். மனதின் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு குளிர்ச்சியான நீர் தத்துவத்தை உணர்த்தும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை தரிசித்தோம். அடுத்த பதிவில் நெருப்பாய் தகிக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அக்னி தலம் பற்றி பார்க்க போகிறோம். நினைத்தாலே முக்தி தரும் அந்த மலைக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக அறிவியல் என்ன தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். ஓம் நமச்சிவாய. வணக்கம். இது ஜாதகம் A to Z. நிலத்தையும் நீரையும் பார்த்த நாம் இன்று பார்க்கப் போவது பிரபஞ்சத்தின் ஆற்றலான அக்னி எனப்படும் நெருப்பு தலம். அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக ஈசன் நின்ற இடம் எது? ஒரு மலையையே சிவனாக கருதி ஏன் லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி வருகிறார்கள்? ஜாதகத்தில் தீராத கடன் தொல்லை, செவ்வாய் தோஷம் மற்றும் அதிகாரம் கிடைக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு அண்ணாமலையார் எப்படி அருள் பாலிக்கிறார்? இன்று நாம் பார்க்கப் போவது திருவண்ணாமலை எரியும் ஜோதியின் ஆன்மீக ரகசியம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். ஆழமான தகவல்கள். 1. பெயர் காரணம். அருணாச்சலம். அருணம் என்றால் சிவப்பு, நெருப்பு. அசலம் என்றால் அசையாத மலை. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது அவர்களுக்கு இடையே ஒரு மாபெரும் நெருப்புத் தூணாக ஈசன் நின்ற இடமே இது. விஷ்ணு வராகமாக மாறி அடியைத் தேட, பிரம்மா அன்னமாக மாறி முடியைத் தேட, இருவராலும் காண முடியாமல் போன அந்த பரம்பொருளே இந்த மலை. 2. மலையே லிங்கம். திருவண்ணாமலையில் மலை வேறு, இறைவன் வேறு அல்ல. அந்த மலையே சிவலிங்கமாக வழங்கப்படுகிறது. அதனால்தான் இங்கு கிரிவலம், மலையை சுற்றி வருதல் மிக முக்கியமானது. 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மலையை சுற்றி வரும்போது பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசை, மேக்னெட்டிக் எனர்ஜி நம் உடலில் நேர்மறை ஆற்றலை நிறைப்பதாக கூறப்படுகிறது. 3. கார்த்திகை தீபத்தின் அறிவியல். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் உலகிற்கே ஒளியூட்டும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சித்தர்கள் இன்றும் இம்மலையின் குகைகளில் வாழ்வதாகவும் சூட்சும வடிவில் ஈசனை வணங்குவதாகவும் நம்பப்படுகிறது. ரமண மகரிஷி போன்ற பல ஞானிகளை உருவாக்கிய பூமி இது. 4. ஜாதக ரீதியான தீர்வுகள். செவ்வாய் தோஷம் என் கடன். அக்னிக்கு அதிபதி செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது தீராத கடன் சுமையில் இருப்பவர்கள் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வேண்டினால் பிரச்சனைகள் நெருப்பிலிட்ட தூசியாக மறைந்துவிடும். சூரியன் தசை. ஆளுமை திறன் மற்றும் அரசு வேலை தேடுபவர்கள் இங்குள்ள அஷ்டலிங்கங்களை தரிசிப்பது சூரியனின் அருளை பெற்றுத்தரும். கர்மவினை நீக்கம். பிறவி பிணி நீக்கி முக்தி தரும் தலம் என்பதால் ஜாதகத்தில் 12ஆம் இடம் மோக்ஷஸ்தானம் தொடர்பான யோகங்கள் அமைய இங்கு பிரார்த்தனை செய்வது சிறப்பு. நெருப்பாய் சுடர்விடும் அண்ணாமலையாரின் அருளை பற்றி இன்று அறிந்தோம். உங்கள் வாழ்வில் உள்ள இருள் நீங்கி ஒளி வீச அந்த அருணாச்சலத்தை நினைத்தாலே போதும். அடுத்த பதிவில் கண்ணுக்கு தெரியாத காற்றாய் வீசும் காளஹஸ்தி, காலத்தீஸ்வரர், வாயு தலம் பற்றி பார்க்கப் போகிறோம். ராகுகேது தோஷங்களுக்கு இது ஏன் முதன்மையான பரிகார தலம்? தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை பின்தொடருங்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா. வணக்கம். இது ஜாதகம் A to Z. நிலம், நீர், நெருப்பை பார்த்த நாம் இன்று பார்க்கப் போவது கண்ணுக்கு தெரியாத ஆனால் உயிர் மூச்சாக இருக்கும் வாயு எனப்படும் காற்றுத்தலம். ஜன்னல்கள் இல்லாத கருவறைக்குள் காற்று புக முடியாத இடத்தில் ஒரு விளக்குத்திரி மட்டும் எப்போதும் அசைந்து கொண்டிருப்பது எப்படி? ஜாதகத்தில் ராகுகேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்களுக்கு காளஹஸ்தி ஏன் ஒரே புகலிடமாக இருக்கிறது? இன்று நாம் பார்க்கப் போவது காளஹஸ்தி, ராகுகேதுகளின் ரகசியமும் வாயுவின் சக்தியும். காளஹஸ்தி, காலத்தீஸ்வரர். ஆழமான தகவல்கள். 1. பெயர் காரணம். காளஹஸ்தி. இந்த தலத்தின் பெயரே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஸ்ரீ சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வழிபட்டது. கால பாம்பு நாகமணி கொண்டு வந்து பூஜித்தது. ஹஸ்தி யானை மலர்களால் பூஜித்தது. இந்த 3 உயிரினங்களும் தங்களுக்குள் போட்டியிட்டு மோதிக்கொண்டாலும் அவற்றின் பக்தியை மெச்சி சிவன் முக்தி கொடுத்தார். அதனால் இது ஸ்ரீகாளஹஸ்தி ஆனது. 2. வாயு தத்துவத்தின் அதிசயம். கருவறையிலுள்ள சிவலிங்கம் வாயுலிங்கம். இங்குள்ள ஒரு அதிசயம் என்னவென்றால் கருவறைக்குள் எங்குமே ஜன்னல்களோ அல்லது காற்று வரும் வழிகளோ கிடையாது. மற்ற விளக்குகளெல்லாம் நிலையாக எரியும்போது சிவலிங்கத்திற்கு அருகிலுள்ள ஒரு விளக்குத்திரி மட்டும் எப்போதும் காற்றில் ஆடுவது போல அசைந்து கொண்டே இருக்கும். இது இறைவன் இங்கு காற்று வடிவில் இருப்பதற்கான சான்று. 3. கண்ணப்ப நாயனார் வரலாறு. வேடன் தென்னன் சிவலிங்கத்தின் கண்ணில் ரத்தம் வருவதைக் கண்டு தன் கண்ணையே எடுத்து இறைவனுக்கு கொடுத்த இடம் இது. அந்த பக்தியை மெச்சி ஈசன் அவருக்கு கண்ணப்பன் என்று பெயர் சூட்டி முக்தி தந்தார்.
4. ஜாதக ரீதியான தீர்வுகள். ராகு கேது தோஷம். ஜாதகத்தில் ராகு அல்லது கேதுவினால் திருமணத் தடை, தொழில் நஷ்டம் இருப்பவர்கள் இங்கு வந்து ராகு கேது சர்ப்பதோஷ நிவர்த்தி பூஜை செய்வது உலக பிரபலம். கால சர்ப்பதோஷம். ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்தும் ராகு கேதுக்களுக்கு இடையில் சிக்கியிருந்தால் கால சர்ப்பதோஷம், அதற்கான மிகச்சிறந்த பரிகார தலம் இதுவே. சுவாச பிரச்சனைகள். காற்றுக்கு அதிபதி என்பதால் ஆஸ்துமா, நுரையீரல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்வது ஆரோக்கியத்தை தரும். நம் உயிர் மூச்சாக விளங்கும் வாயு தலம் காளஹஸ்தியின் சிறப்புகளை இன்று பார்த்தோம். ராகு கேதுக்களின் பிடியிலிருந்து விடுபட காலத்தீஸ்வரரின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். அடுத்ததாக இந்த தொடரின் இறுதி பகுதியான ஆகாயத்தலம், சிதம்பரம் நடராஜர் ஆகாயத்தலம் பற்றி பார்க்கப் போகிறோம். மனித உடலுக்கும் சிதம்பரம் கோயிலுக்கும் உள்ள அந்த வியக்க வைக்கும் தொடர்பு என்ன தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலோட இணைந்திருங்கள். சிவாய நம. வணக்கம். இது ஜாதகம் A to Z. நிலம், நீர், நெருப்பு, காற்று என 4ஐயும் கடந்து எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கும் 5வது பூதம் ஆகாயம். மனித உடலுக்கும் சிதம்பரம் கோயிலுக்கும் உள்ள அந்த வியக்க வைக்கும் தொடர்பு என்ன? 21,600 தங்க ஓடுகள், 72,000 ஆணிகள், இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? ஒன்றுமில்லாத வெற்று இடத்தை சிதம்பர ரகசியம் என்று ஏன் வணங்குகிறோம்? ஜாதகத்தில் குருவின் அருளும் மோட்சமும் கிடைக்க இந்த தலம் எப்படி வழிகாட்டுகிறது? இன்று நாம் பார்க்கப் போவது சிதம்பரம், ஆகாய ரகசியமும் ஆடல் வல்லானின் அறிவியலும். சிதம்பரம் நடராஜர். ஆழமான தகவல்கள். சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெற்றுவிழி, ஆகாயம். மனிதனின் அறிவு ஆகாயத்தைப் போல விரிவடைந்து இறைவனுடன் ஒன்றும் இடமே சிதம்பரம். இங்கு ஈசன் நடராஜராக உருவமாகவும் சிதம்பர ரகசியமாக அருவமாகவும் உருவமற்ற நிலை காட்சியளிக்கிறார். மனித உடலும் கோயிலும். இந்த கோயில் மனித உடலின் அமைப்பை அப்படியே பிரதிபலிக்கிறது. 21,600 தங்க ஓடுகள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் எண்ணிக்கை. 72,000 ஆணிகள், மனித உடலில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை. 9 நுழைவாயில்கள், மனித உடலில் உள்ள 9 துவாரங்களை குறிக்கிறது. கோயிலின் சன்னதி. இதயத்தின் இடது பக்கத்தில் இதயம் அமைந்திருப்பது போலவே கருவறையும் இடதுபுறமாக சற்று தள்ளியே அமைக்கப்பட்டிருக்கும். சிதம்பர ரகசியம். இங்குள்ள மூலவர் சன்னதிக்கு அருகில் ஒரு திரை இருக்கும். அந்த திரையை விலக்கினால் அங்கே ஒன்றும் இருக்காது, ஒரு தங்க வில்வ மாலை மட்டுமே தொங்கும். அதாவது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் ஆகாயத்தைப் போல உருவமற்றவர் என்பதே அந்த ரகசியம். ஜாதக ரீதியான தீர்வுகள். குரு பகவான், ஆகாய தத்துவத்திற்கு அதிபதி குரு. ஜாதகத்தில் குருபலம் குறைவாக இருப்பவர்கள், ஞானம் தேடுபவர்கள், ஆன்மீக பாதையில் செல்ல விரும்புபவர்கள் சிதம்பரம் நடராஜரை வணங்குவது மிகச்சிறந்த பலனை தரும். மோக்ஷஸ்தானம். பிறவி பிணி அறுத்து மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்வது சிறப்பு. கலைகளில் வெற்றி. ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் பலம் பெற்று இசை, நடனம் போன்ற கலைகளில் சாதிக்க விரும்புபவர்களுக்கு ஆடல் வல்லான் நடராஜரை முதன்மை தெய்வம். பஞ்சபூத தலங்களின் இந்த ஆன்மீக பயணம் இன்று ஆகாய தலமான சிதம்பரத்துடன் நிறைவடைகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என அனைத்தும் நமக்குள்தான் இருக்கிறது என்பதை உணர்வதே உண்மையான ஞானம். இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து எந்த தலைப்பில் வீடியோ செய்யலாம் என்பதையும் பதிவிடுங்கள். மேலும் பல ஜோதிட மற்றும் ஆன்மீக ரகசியங்களுக்கு ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம்.